சரி அடகு வச்ச நகையை எப்ப மீட்டு கொடுப்ப? முட்டாய் எடுத்துக்க, முட்டாய் எடுத்துக்க, முட்டாய் எடுத்துக்க. கோபப்பட்டு ஒருத்தனை வளர்த்து விட்டோமோ. டேய் கோடி, யாரு? 50 பைசா முட்டாய் உன் கையில கொடுக்கணுங்கிறதுக்காக சங்கத்தை உடச்சிட்டீலடா, வருத்தப்படுவேன். அட போடா, நான் என்னைக்குமே வருத்தப்படக்கூடாதுன்றக்காக தான் எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு பேரே வச்சிருக்கேன். என் பொங்கச்சோறு. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கியே. அவன் கிடக்குறான் பொடி பைய. நீ வாடி என் பீட்ரூட் பாலோமி. டேய் மாப்ள, உங்க அப்பா சீக்கிரம் வர சொன்னாரா? வண்டி ஏறா. எதுக்கு? செவனாண்டி மாடு கிணத்துல விழுந்துச்சாம்டா, வண்டி ஏறா. செவனாண்டி விழுகலையா? டேய் போடா, என்னாச்சுன்னு தெரியல. டேய் கோடி, நீ தெருக்கோடியில நிப்படே. மாட்டை கட்டி வைன்னு சொன்னா அந்த தோட்டக்காரன் கேட்கவே இல்லை. இப்ப பாரு, உங்க அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகுண்டி? சிவனாண்டி எங்கம்மா? ஜீப் வாங்க கேரளா வரைக்கும் போயிருக்காரு. ஒரு 80 அடி ஆழம் இருக்கும். ஊருக்குள்ள வந்து சிவனாண்டி தோட்டம்னு கேட்டாலே கரெக்டா சொல்லுவாங்க சார். சீக்கிரம். யார்கிட்டடா பேசிட்டு இருக்க? ஃபயர் சர்வீஸ் இருப்பா. ஆழத்துல கிடக்கு. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு? அதெல்லாம் மாட்டை காப்பாத்திடலாம். பா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்தா போன புடி. டேய் பாத்ரா மாப்ள. போஸ்ட் பண்ண மட்டும் தான் தனியா இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க. தண்ணி என்ன குடிச்சு போறமா? வாங்க போங்க. போங்க. பா பாடல் நீந்த முடியலப்பா, எங்களையும் சேர்த்து இழுக்குதுப்பா. கை தூக்கி போடுப்பா. கைத்தை எடுத்து போடுறேன். இந்தா மாட்டை சேர்த்து கட்டு. இங்க போடு. கட்ட போயா. பா அது துணி தூக்கி போடுப்பா. டேய் நல்லா இருக்குமா கட்டுறா? மாடு கீழே இருந்து மேல வர்றப்ப அது ஆழத்தை பார்த்து பயந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் சார் துண்டை கட்டுறோம். கட்டனே நல்லா கண்ண ஏறிக்குமா சாத்து கட்டனே. பாத்துடா. இழுப்பா இழுப்பா. வச்சிடாம. அவ்வளவுதான். ஏய் தள்ளி போங்கடா. ஏய் கை தவுத்து விடுங்க பாத்து. தள்ளு. போய். மாட்டை கை தவுத்து விடு. தள்ளு தள்ளு. தள்ளி நில்லுங்க. கூட்டமா தள்ளி போ. ஆத்து விடுங்க. ஐஸ் கெட்டிடா. ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும் சார். அவனாண்டி மாடுக்கு ஐஸ் கெட்டிடா. எப்படி மாப்பிள்ள மாட்டை காப்பாத்தி விட்டியால? வாயா வாயா.